30 ஆண்டுகள் ஒருத்தர் வேலை பார்க்கிறாருன்னு வைங்க, அவர் வந்து ஒரு 50 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருப்பாரு தன்னுடைய தொகையில, சம்பளத்துல 50 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகிற போது கவர்மெண்ட் என்ன செய்யணும், கவர்மெண்டுடைய 50 லட்சத்தையும் கொடுத்து 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும். அட்லீஸ்ட் இந்த 50 லட்சத்தை வச்சு கொண்டீங்கனாலே இதோட வட்டிங்கிறதே ஒரு மாதத்துக்கு 80,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் இவங்க கொடுக்க போறது எவ்வளவுன்னா, கடைசி மாசம் 1 லட்ச ரூபா வாங்கினாருன்னா 50,000 தான் கொடுக்க போறாங்க. அப்ப இவங்கள்ட்ட இருந்த 40,000 ஆட்டைய போடுறாங்க. அதுக்குதான் நான் வந்து வைரமுத்தோட வரிகளை சொன்னேன், வந்து பட்டு வேட்டிக்கு கனவு கண்டு இருந்த போது கட்டியிருந்த கோணமும் களவாடப்பட்டதுன்னு. மொத்தமாக இதுல எந்த விதமான தெளிவும் இல்லாமல், அப்படி அவங்க ஓய்வூதியம் கொடுப்பதாக இருந்தால் இப்ப இந்த இன்பிட்வீன் கேப்ல ரிட்டையர்ட் ஆனாங்கல்ல, இது அவங்களுடைய இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்லாம் வாங்கிட்டு போய் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ஓய்வூதியம் கொடுக்கணும்ல. இவங்க சொல்றது உண்மையாக இருந்தால் ஓய்வூதியம் என்ற ஒன்று அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பதா இருந்தால் அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. அவங்களுக்கு கருணை ஓய்வூதியம் கொடுக்கப்படுமா, மெர்சி பென்ஷன். அது என்ன கணக்கு, கருணை ஓய்வூதியம் மாசம் 10,000. அதுலயும் கடைசியா சொல்றாங்க குறைந்தபட்ச பென்ஷனாக 7,500. அது அந்த 7,500 கொடுக்கறதுக்கு தான் இவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு ஏமாற்று வேலையை தமிழக அரசு ஏமாற்றி இருக்கிறது. இதை ஜாக்டோ அமைப்பு ஏமாந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வந்து இப்ப தெளிவாயிட்டாங்க. இன்னைக்கு கூட வந்து அரசு பணியாளர் சங்கம் பாலசுப்ரமணியன் தலைமையில் இயங்குகின்ற அந்த அமைப்பு வந்து இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, ஏமாற்று வித்தையாக தெரிகிறது, இன்னும் ஜீவோ வந்தா நாங்க சொல்லுவோம்னு